அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, கிளாஸ் 4 லைசன்ஸ் எடுக்கிறதுக்குள்ள பிராக்டிக்கல் லெசன்ல வி கோர்ஸ் எப்படி ஈஸியா போடுறது, எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணாமலும் தடுமாறாமலும் எப்படி சுலபமா போடுறது, இதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெளிவா A to Z உங்களுக்கு சொல்லி தர போறேன். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. அதே போல நம்மளுடைய மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய லோரிய இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கீங்க. இந்த வி கோர்ஸ் போட போறதுக்கு முன்னாடி அதுக்கு பக்கத்துல வந்த உடனே உங்க ஞாபகத்துல வர வேண்டியது என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ், இந்த வி கோர்ஸ் 3 லோரி போறதுக்கு அனுமதி இருக்கு. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்காட்டுக்கு இது ஒரு லோரின்னு வைங்க. இந்த இடத்துல ஒரு லோரி நிக்குது, இந்த இடத்துல ஒரு லோரி நிக்குது. இப்ப இந்த இடம் எம்டியா இருக்கு அப்படின்னா உங்களுடைய லோரிய நீங்க என்ட்ரு பண்ணலாம். அதாவது உங்களுடைய இன்ஸ்பெக்டர் போக சொன்னாரு அப்படின்னா, சரிங்களா? ஒருவேளை 2 லோரி இருக்குதுன்னு வைங்க, இந்த இடத்துல லோரி நிக்குது, இப்ப இந்த இடம் எம்டியா இருக்கு அப்படின்னா ஒருவேளை உங்க லோரி நீ என்ட்ரு ஆகும் போது இதுக்கு நேரா அப்படியே முன்னாடி ஸ்டாப் பண்ணிடணும். ஒருவேளை இந்த இடத்துல லோரி நின்னுச்சு அப்படின்னா, ஏன்னு கேட்டா இந்த லோரி இப்படி போயிட்டு ஸ்டெடி பண்ணிக்கிட்டு மறுபடியும் திரும்புவாங்க. அதுக்கான இடைவெளி இந்த இடத்துல இருக்கணும். நீங்க ரொம்ப ஒட்டி இந்த மாதிரி போயிட்டீங்கன்னா இந்த லோரி இப்படி திரும்பும் போது உங்க லோரி மேல இடிச்சு விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பாக அமையும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல லோரி நிக்குதுன்னு வைங்க, இந்த கூம்புக்கு முன்னாடியே உங்க லோரிய நிப்பாட்டிடணும். அதாவது இந்த மாதிரி நிப்பாட்டிடணும். இதுதான் கரெக்டான பொசிஷன். சரிங்களா? இந்த இடத்துல எந்த ஒரு லைனுமே இருக்காது. நீங்க இந்த கூம்பை கனெக்ட் பண்ணீங்க. இந்த உள் பக்கம் இருக்குல்ல கூம்பு, இந்த கூம்புக்கு முன்னாடியே உங்க லோரியை நிப்பாட்டிக்கிட்டீங்கன்னா இந்த லோரி திரும்ப வைக்க எந்த ஒரு இடைஞ்சலுமே இருக்காது. அழகா திரும்பி அது பாட்டுக்கு போயிடும். சரிங்களா? இதை நல்லா கவனத்துல வச்சுக்கோங்க. இன்னொன்னு கிளாஸ் 3 பிராக்டிக்கல்ல எப்படி இந்த பேரலல் பார்க்கிங் கஷ்டமோ அதே போல கிளாஸ் 4 பிராக்டிக்கலுக்கு இந்த வி கோர்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நான் சொல்லி கொடுக்குற மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா நீங்க கிளாஸ் 4ல இந்த வி கோர்ஸ பண்றதுக்கு நான் கேரண்டி. சரிங்களா? அது எப்படி ஈஸியா போடுறதுன்னு வாங்க நான் சொல்லித்தரேன். ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய லோரி கரெக்டான பொசிஷன்ல இந்த மாதிரி நிப்பாட்டி இருக்கீங்க. உள்ள சர்க்கியூட்டுக்குள்ள எந்த ஒரு இடைஞ்சலுமே இல்ல. உங்களுடைய இன்ஸ்பெக்டர் உங்களை போட சொல்றாரு அப்படின்னா நீங்க முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இடது பக்கம் தானே திரும்ப போறீங்க. அப்ப இடது பக்கம் சிக்னலை போடுங்க. முன்னாடி உள்ள கண்ணாடி, இடது பக்கம் கண்ணாடி, இடது பக்கம் தோள்பட்டைக்கு மேல திரும்பி பாருங்க. எதுவும் இடைஞ்சல் இருக்கா, யாரும் இந்த குறுக்க நடந்துட்டு போறாளா, இல்ல மோட்டார் சைக்கிள் இது வருதா அப்படின்னு பாத்துக்கணும். பிளைன் ஸ்பாட் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்ணாடியிலையும் முன்னாடி உள்ள கண்ணாடியிலையும் கண் பார்வைக்கு தெரியாத இடங்க தான். அதை தான் ஷோல்டருக்கு மேல திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப எல்லாம் கிளியர் ஆயிருக்கு. நீங்க இடது பக்கம் இண்டிகேட்டர் போட்டிருக்கீங்க. அப்ப மெதுவா நீங்க மூவ் பண்ணுங்க. இப்படி மூவ் பண்ணும்போது நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கெர்போட என்ட்ரன்ஸ உங்க ஷோல்டர் லேசா தாண்டின உடனே நீங்க அப்படியே லெப்ட் 2 ரவுண்ட் ஒடிச்சிருங்க. சரிங்களா? மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு, இந்த கெர்போட என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, இந்த என்ட்ரன்ஸ நீங்க லோரிக்குள்ள இருந்து இப்படி மூவ் பண்ணும்போது லேசா தாண்டின உடனே நீங்க லெப்ட் 2 ரவுண்ட் ஓடிச்சிட்டீங்கன்னா அழகா இந்த மாதிரி திரும்பிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேரிங்க ஸ்டெடி பண்ணிக்கிட்டு மறுபடியும் இடது பக்கம் சிக்னலை போடுங்க. ஏன் அப்படின்னா இடது பக்கம் சிக்னலை போட்டு இந்த கோட்டை ஒட்டுனாப்புல மெதுவா மூவ் பண்ணுங்க. சரிங்களா? இது ஸ்லோப்பு கிடையாது. இது எல் கிராங்கு எஸ் கிராங்கு மாதிரியே தான் தரையிலே தான் இருக்கும். சரிங்களா? இதுக்கு நீங்க கிளச்சும் பிரேக்கும் கண்ட்ரோல் பண்ணாவே போதும். வண்டி ஈஸியா மூவ் ஆகிட்டே இருக்கும். நீங்க ஆக்சிலேட்டர் கொடுக்க வேணாம். ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா நீங்க 2வது கியர்ல தான் மூவ் பண்ணுவீங்க. அந்த 2வது கியர் ஆட்டோமேட்டிக்காவே ஓரளவுக்கு ஸ்பீடா தான் இருக்கும். அதனால நீங்க கிளச்சையும் பிரேக்கையும் கண்ட்ரோல் பண்ணாவே வண்டி அழகா மூவ் ஆகிட்டு இருக்கும். நீங்க ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் வேகமா போகும். நீங்க திரும்பும் போது இந்த கட்டையில ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ரொம்ப அகலமா போயிட்டு போனீங்கன்னா இந்த கட்டையில ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கட்டையில ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இந்த கட்டையில ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க ஆக்சிலேட்டரை மிதிக்காம கிளச்லையும் பிரேக்கையும் கண்ட்ரோல் பண்ணாவே போதும். சரிங்களா? இப்ப உங்களுடைய லோரிய இந்த கெர்ப்ப ஓட்டுனாப்புல மெதுவா ஓட்டிட்டு போங்க. இன்னும் கொஞ்சம் ஓட்டிட்டு போங்க. இன்னொன்னு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கெர்ப்போட என்ட்ரன்ஸ உங்க ஷோல்டர் லேசா தாண்டினோன்னு நிப்பாட்டிருங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த வி கோர்ஸ்ல நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கெர்ப்போட என்ட்ரன்ஸும் உங்க ஷோல்டர் லேசா தாண்டினோன்னு அவசியம் ஸ்டாப் பண்ணிடும்.
சரிங்களா? ஆனா இந்த இடத்துல ஸ்டாப் லைன் எதுவுமே இருக்காது. இருந்தாலும் நீங்க அவசியம் ஸ்டாப் பண்ணிருங்க. ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஃபிரெண்ட்ஸ் உங்க ஷோல்டர் வந்து இந்த கெர்ப்போட என்ட்ரன்ஸ லேசா தாண்டின உடனே நீங்க அவசியம் நிப்பாட்டிரணும். நிப்பாட்டிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, வலது பக்கம் சிக்னல போடுங்க. சரிங்களா? முன்னாடி உள்ள கண்ணாடி, வலது பக்கம் கண்ணாடி, வலது பக்கம் பிளைண்ட் ஸ்பாட்ட செக் பண்ணிட்டு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னா, மெதுவா அப்படியே மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணிட்டு நீங்க உள்ள இருந்து பார்க்கையில இந்த கருப்பு தெரியிற மாரி அப்படியே நிப்பாட்டிருங்க. சரிங்களா? நீங்க உள்ள லோரிக்குல இருந்து பார்க்கும்போது இந்த கருப்பு உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரியும் போது நீங்க அவசியம் நிப்பாட்டிட்டு உங்க வலது பக்கம் சிக்னல கேன்சல் பண்ணிருங்க. சரியா? கேன்சல் பண்ணிட்டு உடனே உங்க ஸ்டேரிங்க வந்து நீங்க வந்து ஸ்டெடி பண்ணிக்கங்க. ஏன்னா 2 சுத்து சுத்துனீங்கல்ல, அத வந்து மறுபடியும் நீங்க ஸ்டேரிங்க ஸ்டெடி பண்ணிக்கங்க. ஸ்டெடி பண்ணிக்கிட்டு மறுபடியும் உங்களுடைய லோரிய அப்படியே மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணி உள்ள இருந்து பார்க்கும்போது இந்த கெர்ப்பு தெரியக்கூடாது. சரிங்களா? நீங்க ஸ்லோப்ல போடும்போது எப்படி ஸ்டாப் லைன் தெரியாம உங்க லோரிய கொண்டு போய் நிப்பாட்டுவீங்க. அந்த மாரி கொண்டு போய் நிப்பாட்டணும். இந்த முன்னாடி உள்ள கெர்ப்புலயும் மோதிரக்கூடாது. சரிங்களா? அத ரொம்ப கவனமா எடுத்துக்கங்க. மெதுவா அப்படியே கிளட்சையும் பிரேக்கையும் கண்ட்ரோல் பண்ணாவே உங்களுடைய லோரி மூவ் ஆகும். உள்ள இருந்து பார்க்கும்போது இந்த கெர்ப்பு தெரியக்கூடாது. அதே போல உங்களுடைய டயர் வந்து இந்த கெர்ப்புல மோதிரக்கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, லேசா பின்னாடி ரிவர்ஸ் வரணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? உங்க முன்னாடி உள்ள கண்ணாடிய பாருங்க. எதுவும் இடைஞ்சல் இருக்கான்னு பாருங்க. எந்த ஒரு இடைஞ்சல் இல்ல அப்படின்னா, இடது பக்கம் கண்ணாடிய பாருங்க, வலது பக்கம் கண்ணாடிய பாருங்க. பார்த்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னா, ரிவர்ஸ் கியர அதுக்கப்புறம் போடுங்க. போட்டு மெதுவா அப்படியே பின்னாடி மூவ் பண்ணுங்க. இப்படி மூவ் பண்ணிக்கிட்டு வரும்போது இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னா, உங்க ஷோல்டரும் இந்த கெர்ப்போட என்ட்ரன்ஸும் கரெக்டா இருக்கும்போது நீங்க அப்படியே நிப்பாட்டிருங்க. அதுக்கப்புறம் இந்த கண்ணாடியை நல்லா செக் பண்ணிக்கோங்க. பின்னாடி டயர் வந்து இந்த கெர்ப்ல மோதிரக்கூடாது. சரிங்களா? அதை நல்லா கவனமா வச்சுக்கோங்க. மெதுவா மூவ் பண்ணிட்டு உங்க ஷோல்டர் இந்த கெர்ப்போட என்ட்ரன்ஸ் வந்தோம்னா அவசியம் ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் வலது பக்கம் சிக்னலை போடுங்க. முன்னாடி உள்ள கண்ணாடி, வலது பக்கம் கண்ணாடி, வலது பக்கம் பிளைன் ஸ்பாட்டை செக் பண்ணிட்டு மெதுவா மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 சுத்து உங்க ஸ்டேரிங்க சுத்துங்க. சரிங்களா? நீங்க மூவ் பண்ணிட்டு தான் சுத்தணும். நின்னுகிட்டு இருக்கையில சுத்துனீங்கன்னா உங்க லோரி மூவ் ஆகையில இந்த கெர்ப்ல மோதிரும். சரிங்களா? அதை நல்லா கவனமா வச்சுக்கோங்க. இந்த கண்ணாடிலாம் பார்த்து மெதுவா நீங்க திருப்புங்க. சரிங்களா? மூவ் பண்ணிட்டு திருப்புனீங்க அப்படின்னா அழகா உங்க லோரி வந்து இந்த மாதிரி திரும்பிடும். அதுக்கப்புறம் உங்க சிக்னலை கேன்சல் பண்ணிட்டு உங்க ஸ்டேரிங்க ஸ்டெடி பண்ணிக்கிட்டு இந்த கெர்ப்பை ஒட்டுன மாதிரியே நீங்க வாங்க. மெதுவா மூவ் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லைன் இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து நிப்பாட்டிட்டீங்கன்னா இந்த பக்கம் இருந்து எதுவும் காரோ லோரியோ போகல, அதே போல இந்த பக்கம் எதுவும் காரும் லோரி போகல அப்படின்னா நீங்க இடது பக்கம் சிக்னலை போட்டு முன்னாடி உள்ள கண்ணாடி, இடது பக்கம் கண்ணாடியை பார்த்து நீங்க மெதுவா அப்படியே மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணிட்டு இந்த கெர்ப் இருக்குல்ல, இப்படி காட்டினா தெரியும். இந்த கெர்ப்பும் உங்களுடைய ஷோல்டர் லேசா தாண்டின உடனே நீங்க 2 சுத்து லெப்ட் ஓடிச்சீங்கன்னா அழகா உங்க வண்டி இந்த மாதிரி திரும்பிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய இன்ஸ்பெக்டர் எந்த பக்கம் போச்சுறாரோ, எஸ் கிராங்க் போட சொல்றாரா அல்லது எல் கிராங்க் போட சொல்றாரா அல்லது வெர்டிகல் பார்க்கிங் பேரலல் பார்க்கிங் போட சொல்றாரோ அப்படி போய்க்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாவே ஈஸியா நீங்க வந்து பாஸ் பண்ணிடலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் அல்லது குழப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல புதிய வீடியோல சந்திப்போம். மகிழ்ச்சி.